வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் இப்போ தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சுது. அதில் என்னெல்லாம் நடந்தது, மணி இன் தி பேங்க் குவாலிஃபைலாம் நடந்தது, மற்றும் ஒரு சில ரிட்டர்ன்ஸ் இருந்தது, நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் நிறைய சம்பவங்கள் நடந்தது. சரி வாங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட ரிவ்யூவை பற்றி இன்றைக்கி வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிஃபனியோடைய டைம். ஸ்டிஃபனி இப்போ ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா தான் போன வாரம் நான் ஜக்ஸை பீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா அடுத்த கண்டென்டர் மணி இன் தி பேங்கை வின் பண்ணுறாங்க, ஸோ நான் எக்ஸைட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் வராங்க. 2 லெட்டை கையில் தந்து ஒன்று பேரிச்சப்பழத்தில் பண்ணியிருக்குது, ஒன்று முந்திரி பழத்தில் இருந்துருக்குது. எதை நீ சாப்பிடுவேன்னு கேட்டால் என்னத்தை சொல்ல? அந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம கனவு கன்னிகள், ஒரு பக்கம் டிஃபினி, இன்னொரு பக்கம் அலெக்சா, 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோ கட் பண்ணியிருந்தாங்க. செம. அலெக்சா என்ன சொல்கிறாங்க, நான் டிஃபினியை பார்த்து, நான் பாரு டிஃபினி, நீ இப்போ கரண்ட்லி உமன் சாம்பியனாக இருக்க, நான் WWEல 5 முறை உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மிஸ் மணி இன் தி பேங்கை வின் பண்ணி அன்னைக்கே கேஷிங் செய்து அன்னைக்கே நான் சாம்பியனாக இருக்கிறேன். ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஒருவேளை இந்த தடவை மணி இன் தி பேங்கை வின் பண்ணிட்டா நான் மிஸ்ஸஸ் மணி இன் தி பேங்க். ஆமாம், அலெக்சா பில்ஸுக்கு கல்யாணம் ஆகிட்டல, அப்போ அவங்க மிஸ்ஸஸ் மணி இன் தி பேங்க் தானே. ஸோ மிஸ்ஸஸ் மணி இன் தி பேங்க் ஆயிடுவேன் ஃபஸ்ட் எவரா. அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட இருக்க சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்னிங்க பெருசாக விடுறாங்க. அண்ட் இன்னைக்கு மணி இன் தி பேங்குக்கான உமன்ஸுக்கான குவாலிஃபை மேட்ச்சில் ஷாரில் தான் இருக்கிறாங்க. அதாங்க நம்ம ஷார்லட் ஃப்ளேர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. ஷார்லட் ஃப்ளேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது வரைக்கும் ரெஸ்லிங் கரியரில் எல்லாமே பண்ணிட்டேன், நான் 14 தடவை உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறேன், இது என்னுடைய 15வது சாம்பியன்ஷிப்பை ரெஸ்ல்மேனியாவில் இருக்க வேண்டியது, பட் நான் மிஸ் ஆகிட்டு. டிஃபினி, நான் இந்த தடவை மணி இன் தி பேங்கை வெற்றி பெற்று அன்னைக்கே உன்கிட்ட கேஷிங் பண்ணி உன் சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா டிஃபினியை பார்த்து மிரட்டுறாங்க. சரி, நீங்கள் எல்லாருமே மிரட்டிட்டு இருங்க, உங்களை யார் வெற்றி பெறீங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நான் பார்க்குறேன். இப்போ ஷார்லட் ஃப்ளேர் ஃபஸ்ட் அவருடைய குவாலிஃபைல வின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஷார்லட் ஃப்ளேருடைய குவாலிஃபை மேட்ச்சில் யாரெல்லாம் சண்டை போட போகிறான்னா, கரண்ட் WWEடைய உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற செலினா வெகாவும் ஜூலியா, போன வாரம் WWEடைய ஸ்மாக்டவுன் ராஸ்டராக சேர்ந்துருக்கு ஜூலியா, இவங்க 3 பேருக்கு இடையிலான ட்ரிபிள் ட்ரேட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மேட்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. சமீபத்தில் விமலுக்கு ஒரு படம் பார்த்தேன், விலங்கு, அதில் ஒரு டயலாக் உண்டு, என்ன தெரியுமா, கிச்சானாலே இழிச்சவாயம் தானே அப்படிங்கிற மாதிரி செலினா வெகா தான் எல்லாத்துக்கும் பலியாடுல. எந்த மேட்ச் ஜெயித்தாலும் தோக்கணும் அப்படின்னா செலினா வெகா தான், கிச்சானா இழிச்சவாயி. இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஜூலியா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா செலினா வெகாவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஜூலியா ஃபார் த மிஸ் மணி இன் தி பேங்கில் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஜூலியாவுக்கு கல்யாணம் அவ்வளோப்பா, கவலைப்படாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, செலினா வெகாவை பின்ஃபால் பண்ணி ஜூலியா வெற்றி பெற்றதுனால மணி இன் தி பேங்குக்கு அப்புறமா, அவங்க மணி இன் தி பேங்கை வெற்றி பெறாங்களோ இல்லையோ, மணி இன் தி பேங்க் அப்புறமா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரே டைமில் 2 மாங்கா, ஒன்று மணி இன் தி பேங்க் குவாலிஃபை அண்ட் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபை, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலியாவுக்கு கிடச்சிருக்குது. 4 பேர் செலக்ட் ஆகிட்டாங்களா? இன்னும் 2 பேர் தாங்க. அது யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம சிறிது நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி தொமாசா சாம்பா மற்றும் ஜானி கேரகன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மாக்டவுன் சைடு டாக் டீம் டிவிஷனுக்குள்ளே ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஸ்டோரி போயிட்டுருக்குது, பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கும் போது பெஸ்ட்டு டாக் டீம் அப்படிங்கிற பேரை பெற்றோம், பட் நான் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் அந்த மாதிரி இல்லை. எங்ககிட்ட மீண்டும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்தால் தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜிட்டும் கிடைக்கும். எங்ககிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப் வரணும்னா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி DIY டீம் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் DIY டீமில் இருக்கிற தொமாசோ சாம்பா இன்னைக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது. அதாவது என்னென்னா, இவங்க மோட்டார் சிட்டி டீமில் இருக்கிற கிறிஸ் ஷாபின்னு இருக்கார்ல, அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச், அதில் வெற்றி பெற்றுட்டா ஃபியூச்சரில் அகெயின் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கான மேட்ச் தொமாசா சாம்பா நெக்ஸ்ட் விளையாட போகிறாரு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டு. இன்னொரு செக்மெண்ட் பேக் ஸ்டேஜில் செலினா வெகா அடி வாங்கினாங்கல்ல, கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது செல்ஸ் கிரீன் பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க, என்ன கழுத்து பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு. ஸோ செம்ம கடுப்பான செலினா வெகா பார்த்தீங்கன்னா செல்ஸ் கிரீனுடைய மூஞ்சிலே குத்துறாங்க. செல்ஸ் கிரீனுக்கு தான் 3 பேர் சப்போர்ட் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து செலினா வெகாவை அட்டாக் பண்ணும்போது செலினா வெகாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அந்த இடத்துல மிஷின் மற்றும்
பிஃபார்ம் 2 பேருமே வராங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷின் பிஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் டீமுக்கு அகேன்ஸ்டாக மோதுறோம், அதாவது பைப்பர் ரிவின் ஆல்ஃபா பேர் அவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் நீங்கள் நாங்கள் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் போடுறாங்க. நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணுறேன், இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது மக்களே. இதை தொடர்ந்து இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வந்தோம்னா தொமோசோ சாம்பா இருக்கார்ல, அவருடைய டைம் தொமோசோ சாம்பாவோட மேட்சை பொறுத்த வரைக்கும் அண்ட் சாம்பா நல்லாவே கொண்டு போகிறாரு. சாம்பா இடப்பட்ட நேரத்தில் எனக்கு கால் வலிக்குது, காலில் இன்ஜுரி ஏற்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது கேண்டிஸ் அக்கா இருக்கிறாங்கல்ல, நீண்ட நாள் எங்கே போனாங்கன்னு தெரியல, நயா ஜாக்ஸோட சிங்கிள் ஆகிட்டாங்க, அவங்க கூட இல்லைல்ல, அவங்க வந்து சாபுவை காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட தொமோசோ சாம்பா வெற்றி பெற்றுட்டாரு. ஸோ இன்னைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா டிஐஒய் டீம் கூட சேர்ந்து இருக்காங்க கேண்டிஸ். ஸோ இவங்க இந்த டீம் கூட சேர்ந்து இன்றைக்கி தொமோசோ சாம்பா வெற்றி பெற மாதிரி கலந்துக்கிறாங்க. என்னப்பா தொமோசோ சாம்பா தாடியை ஒழிச்சு 3-4 வாரம் ஆச்சு, இன்னும் தாடி வளரலையே, வளர ரொம்ப நாள் ஆகுமோ, அவர் தாடி இல்லாமல் பார்க்க எனக்கு மன வருத்தமாக இருக்குது. அண்ட் ஆக்சியன் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டபிள்யூடைய கரண்ட் டாக் டீம் சாம்பியன்ஸே பீட் பண்ணோம், நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் பாப்பீஸ் வந்து கரண்ட்லி நல்ல டாக் டீம், அவங்களால தான் ஸ்மாக்டவுன் ஃபியூட் நல்லா இருக்குது. அண்ட் ராவா கம்பேர் பண்ணும்போதும் NXT கம்பேர் பண்ணும்போதும் ஸ்மாக்டவுனில் இருக்கிற டாக் டீம் டிவிஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. நிஜம்தான், எங்களுக்கான சான்ஸை எப்போ தருவாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஸ்ட்ரீட் பாப்பீஸ் அதுக்கான ஆன்சரை சொல்லுவாங்க. அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரூவை பற்றி பேசலாம் அப்படின்னு வரும்போது, ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா வாசலில் வச்சே நலங்கு வாசிச்சிட்டாரு. வாசலில் வச்சே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை பயங்கரமாக அடிக்கிறாரு. ட்ரூ மேக்கின்டையரும் டேமியன் பீஸும் ஒருத்தர் மாற்றிக்கிட்டு அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது டேமியன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாளைக்கு நடக்க ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் உனக்கு சமாதியாக இருக்க போது, அதில் உன்னை சாகடிச்சு ஸ்டீல் கேஜில் உன்னை அடக்கம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பீஸ் வந்து ட்ரூ மேக்கின்டையரை பார்த்து சொல்லியிருக்காரு. அடக்கம் பண்ணுறாங்களா இல்லாட்டா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். பேக் ஸ்டேஜில் சோலோசிகா வந்து ஜேசி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜேக்கப் வர்றாரு. ஜேக்கப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ சும்மா வந்து ஒன்னால தான் வந்து நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணி சொல்லாத, நான் வின் பண்ணும்போது உன்னுடைய உதவி இல்லை, இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கும்போது உன் உதவி இல்லை சோலோசிகாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேசியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எனக்கு பிடிக்கலை, என் ஃபேமிலியில் உன்னை ரத்தத்தில் கலக்கிறதுக்கு விருப்பப்படலை, பிளட் லைனில் ஒருத்தனை அவனை பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பயங்கரமான சண்டை வருது. இன்றைக்கி சோலோசிகாவை ஜேக்கப் பாட்டும் டாக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளாட வேண்டியது. இன்றைக்கி ஜேக்கப் பாட்டும் சோலோசிகாவும் டாக் டீமாக இருந்து வின் பண்ணிக்கிறாங்க, தோக்க செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜேசி கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாடணும், அதில் நீ கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சோலோசிகாவா வந்து ஜேக்கப் பாட்டோட பேசுகிறாரு. ஜேக்கப் பாட்டு பார்த்தீங்கன்னா திமிரின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் உல்ஃப் ஆச்சே. அன்னைக்கே சொன்னான் ஜே உசோ, ஜேக்கப் பாட்டோட பரம்பரை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் எப்படிப்பட்டவன் தெரியும்லான்னு. சொல்லி பேச்சை கேட்காம சேர்த்தியே சோலோ, இப்போ உனக்கே சோளத்தை வாயில் வைக்காம பத்தியா, என்னத்த பண்ண. இதை தொடர்ந்து அடுத்தது உமன்ஸுக்கான ஒரு மேட்ச் இருக்குன்னு சொன்னோம்ல, செல்சி கிரீனுடைய டீம் அவங்க வந்து இன்றைக்கி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாட போகிறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டு. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். பேக் ஸ்டேஜில் அலெக்ஸா பிளிஸ், சார்லோட் ஃப்ளேர் வந்து இன்றைக்கி மனி இன் தி பேங்க் குவாலிஃபைல தோற்று போயிட்டாங்க. பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்கிட்ட பேசலை, நான் வந்து என்னுடைய டாயல்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அது பேர் வந்து லில்லி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் வந்து மனி இன் தி பேங்கில் சந்திக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சாரிப்பா நீ தான் மனி இன் தி பேங்க் குவாலிஃபைல ஆடே ஆகலை அது சிரிச்சிட்டு போகிறாங்க. சார்லோட் ஃப்ளேருக்கும் அலெக்ஸாக்கும் சிம்பிளாட்டிக்காக ஒரு மறைமுகமாக ஒரு ஸ்டோரியை டபிள்யூ உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டு. நம்ம இப்போது மெயின் ஸ்டேஜுக்கு வருவோம். மிஷின், மியா எம் அண்ட் பிஃபார்ம் இவங்க 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி ஆல்ஃபா ஃபயர் மற்றும் பைப்பர் ரிவனை எதிர்த்து ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்சில் செலினா வெகாவுடைய ஒரு சின்ன ஹெல்ப் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க மிஷின் மற்றும் பிஃபார்ம். நீண்ட நாளுக்கு அப்புறமா மிஷின் பிஃபார்ம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க செலினா வெகாவுடைய உதவினால். அண்ட் காய்ஸ், இன்னொரு அஃபிஷியல் நியூஸ் இருக்குது. செலினா வெகா அவருடைய உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு உமன் மேட்சும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சியம் டீம் வந்து நீங்கள் என்ன பீட் பண்ணிட்டீங்க, அது ஒரு லூப் மாதிரி, அதில் வந்து நீங்கள் சிக்கிட்டீங்க, உங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் நான் வாய்ப்பு தானே வேணும், தாரோம், இன்றைக்கே தாரோம், இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்லேயே தாரோம், மெயின் ஈவெண்ட் வந்து எங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறோம் ஆக்ஷன் டீமுக்கு அகேன்ஸ்டா, இதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காய்ஸ், இன்றைக்கி ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட் வந்து இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் இருக்க போகுது.
பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சோலோ சைக்காவா இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஐயா ஏதாவது பண்ண போகிறாரான்னு தெரியவில்லையே. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு மற்றும் ஜேசி மேட்ரோ இவங்க 2 பேருமே சேர்ந்து டாக்டி மேட்ச் அடுத்ததாக யார் கூட மோத போகிறா அப்படின்னு பார்க்க முன்னாடி பேக் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டாஸ்மா டீம் வந்து WWE வந்து AAA ரெஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் நடத்துகிறாங்கல்ல, அதில் வந்து AAA ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்க ஒரு டீம் கூட இவங்க மேட்ச் விளையாட போகிறாங்களாம். ஸோ அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்ம வின் பண்ணணும் WWE ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட் அஃபிஷியல் மேட்ச் ஃபார் த வேர்ல்ட் கொலாய்ட் லெஜண்ட் டெல் ஃபண்டாஸ்மா டீம் வெர்சஸ் எல் ஹிஜோ டிஜா. அந்த டீமோட பேரில் நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்க பேர்லாம் தெரில. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கொலாய்ஸில் AAA ரெஸ்லர் கூட மோத போகிறாங்க. WWE ரெஸ்லர் வந்து AAA ரெஸ்லர்ஸ் கூட மோத போகிறாங்க. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அவங்களோட ரெஸ்லர்ஸ் பேரும் தெரியல, அவங்கலாம் புதுசாக இருக்கிறாங்க, எல்லாருமே முகமூடி போட்டுருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே டிராகன் லீ இருக்கிறார்ல, டிராகன் லீ இல்லை, ரே ஃபீனிக்ஸ், எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்க, பேர் ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ரே ஃபீனிக்ஸ் வந்து ஜேமி ஊசோ கூட சேர்ந்து தான் இன்றைக்கி டேக் டீமாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு மற்றும் ஜேடி மேட்ரோக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. இதில் ஜேடி மேட்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக ஜிம்மி ஊசோவுக்கு ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஜிம்மி ஊசோ வந்து தோற்று போயிட்டார், ரே ஃபினிக்ஸும் தோற்று போயிட்டார். பெண்டாக்கு ஏற்பட்ட ஒரு புஷ் பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸுக்கு WWEல கிடைக்கல போல் இருக்குது. ஸோ தோற்றுக்கிட்டே இருக்கியப்பா. சரி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இடப்பட்ட நேரத்திலேயே வந்து ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ஜேசிக்கும் பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜேசி மூலியமாக தானே அந்த டீம் வின் பண்ணுது. சோலோ சிகாவை ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்க டீமை வின் பண்ண வச்சுட்டாரு. WWE பார்த்தீங்கன்னா இப்போ சோலோ சிகாவை மேலே ஒரு கிரேஸ் காட்டுறாங்க. கொஞ்சம் அவரை காட்டுங்கப்பா, எங்கள் எல்லாருக்குமே சோலோ சிகாவை ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக LA Knight பேக் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போன வருஷம் மணி இந்த பேங்க் குவாலிஃபைல இருந்தேன், முந்தாவது வருஷம் இருந்தேன், நான் வந்து கிட்டத்தட்ட வின் பண்ணுற நேரத்தில் தோற்று போனேன். ஸோ இந்த வருடம் மணி இந்த பேங்க் கூலியும் நான் இருக்க போகிறேன். எனக்கு குவாலிஃபை மேட்ச்சில் நான் வந்து அலிஸ்டார் பிளாக் அண்ட் சின்ஸ்கே நாகமோரா அகேன்ஸ்டாக மோத போகிறேன். இதில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் நான் வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபைல ஆட் ஆவேன். நான் வந்து ஃபியூச்சர் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு LA Knight வராரு. ஸோ LA Knightோடைய பிஜிஎம் போட LA Knight வராரு. இன்றைக்கி LA Knight வெர்சஸ் அலிஸ்டார் பிளாக் வெர்சஸ் சின்ஸ்கே நாகமோரா, இவங்க 3 பேருக்குள்ள மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் நாகமோராவை பீட் பண்ணி ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா LA Knight வந்து குவாலிஃபை ஆகிட்டாரு. ஸோ LA Knight இந்த வருடம் மணி இந்த பேங்கில் இருக்காருங்க, மறந்துடாதீங்க. இது செகண்ட் மென்ஸ்கான் குவாலிஃபை, ஃபஸ்ட்டு சோலோ சிக்காவா, 2வது இவர். அடுத்ததாக ஆட்ரூத் வந்து இப்போ ஜான்சனா கூட மோத போகிறாருலாம் அவருடைய ப்ரோமோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிறது ஜான்சனாவே கிடையாதான், இது ஒரு வேற ஒரு ஆளாம், டூப்ளிகேட் நாமாமா. ஸோ அந்த டூப்ளிகேட் கூட மோத போகிறாராம். டூப்ளிகேட்டை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஜான்சனாக்கு இந்த வெற்றியை வந்து அவர் சமர்ப்பிப்பானாம். ஜான்சனாவை வீழ்த்திட்டு ஜான்சனாக்கு அந்த வெற்றியை நம்ம ஆட்ரூத்து சமர்ப்பிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா ஆட்ரூத்து, ஃபன்னுக்கான அளவுக்கு ஒரு அளவே இல்லையா? சரி, இதை தொடர்ந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வின் பண்ணிட்டாவரில் சோலோ சேகாவா அவங்க டீமோட போயிட்டு இருக்கும்போது இடையிலேயே பார்த்தீங்கன்னா நிறுத்துறாரு. நில்லுங்கப்பா, அதாவது ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், நில்லுங்க, உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டீங்க, ஓகே, கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் வீக் வந்து மணி இந்த பேங்குக்கான கடைசி குவாலிஃபை இருக்குது. அந்த மணி இந்த பேங்க் கடைசி குவாலிஃபைல ஜேக்கப் ஃபாட்டும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்ட உடனே ஜேக்கப் சிரிக்கிறாரு, சோகப்படுறாரு. ஏன்னா சோலோ சிகாவும் மணி இந்த பேங்கில் இருக்காரு, வின் பண்ணலான்னு நினச்சா இப்போ அடுத்த ஆளாக இவர் வந்து நிற்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் ஆனால் ஜேக்கப் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. சோலோ சிகாவுக்கு இவன் இருக்கிறான் மணி இந்த பேங்கில் அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறதா, இல்லாட்டி ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறானே அதை நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரில. 2ஆம் கட்ட நிலைமையிலே பார்த்தீங்கன்னா இப்போது சோலோ சிகாவாக இருக்கிறாரு. பாவங்க சோலோனாதே. நியோமி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச்சில் இருக்கிறாங்களாம். அதுக்கான ஒரு ப்ரோமோ. ஐயா நியோமி, உங்கள் ஹேர் ஸ்டைலை பாருங்களேன், எப்படி தான் நீங்கள் வந்து இப்படிலாம் யோசிக்கிறீங்களோ. தப்பி தவறி நம்ம ஜிம்மி ஊசோ தானே ஒரு ஹஸ்பண்டு, தலையை லைட்டாக தடை விட்டா என்ன ஆகும் பாருங்க, பொலாந்துருமே. நீங்கள் எப்படி தலைச்சிவீங்க? அதுதான் எனக்கு இருக்கிற டவுட். எங்கே பார்த்தாலும் பிளேடாகவே இருக்குது, அங்கங்கே கீழாம நியோமி அக்கா. நியோமி நமக்கு சித்தி இல்லை, மறந்துட்டேன், நியோமி சித்தி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதில் ஆண்ட்ராய்டு, கார்ல்வைஸ் வெர்சஸ் ஜேக்கப் ஃபாஸ்ட்டு, இவங்க 3 பேர் தான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த மணி இந்த பேங்க் குவாலிஃபைல இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சோழநாதனும் LA Knightum தான் அஃபிஷியலி மணி இந்த பேங்கில் குவாலிஃபை இருக்கிறாங்க. ரா சைடு ஒரு மென் ரெஸ்லர்ஸ் கூட இன்னும் குவாலிஃபை ஆகலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெர்சஸ்
ஆக்சியம் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. டைம் ஆகிடுச்சு, 15 நிமிஷம் ஆக போதே, சரி டக்குன்னு ரிவ்யூ சொல்லி முடிச்சிருவோம். மேட்ச் நடக்க முடியுது இடையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் 6 வந்து இந்த டீமில் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பிரே ஒயிட்டோட பர்த்டே. ஸோ அவர் பர்த்டே கிஃப்டாக ஒயிட் 6 வந்து மீண்டும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டீமையும் இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் சரி ஆக்சியும் சரி பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு கேக் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கேக்கை பிரே ஒயிட்டுக்காக கொளுத்தி அதை அங்கிள் ஹவுடி அணைச்சி பிரே ஒயிட்டுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் முடிச்சிருக்காங்க. சரி, இன்றைக்கி ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதாகிட்டு, ஏன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம், அதனால் டக்குன்னு முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி பிரே ஒயிட்டோடைய பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்பாஸாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கிள் ஹவுடி டீமும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அண்ட் உங்களுடைய ரேட்டிங் மறக்காமல் கான்பாஸாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.